அவன் மட்டும் கூட பார்சல் எடுத்துட்டு போறான் சஃபீர். இப்போ நாங்கள் வந்து எலவங்குளத்துக்கு வந்தாச்சு. வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துக்கிறோம். அதாவது அவங்களோட வீட்டில் சமைச்ச சாப்பாடை வந்து வெள்ளிக்கிழமை தானே அப்போ ஸ்பெஷலாக ஆகிக்கும். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க வரலடா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்ட்டு கேட்க அவன் சொன்னாங்க இல்லை வீட்டில் தான் வெள்ளிக்கிழமை தான் ஸ்பெஷலாக சமைப்பாங்க, அதை மிஸ் பண்ண இயலாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை நீங்கள் எல்லாருமே உங்களோட வீட்டில் உள்ள சாப்பாடை கொண்டு வாங்க போவோம்னு சொல்லி போட்டு முடிவு எடுத்து நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு போகணும். ஸோ வாங்க பார்ப்போம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறத. ஸோ நிறைய விஷயங்கள் இதுக்கு போகிறோம் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடி இப்போ பேத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அவன் மட்டும் பசா அவன் மட்டும் கூட பார்சல் எடுத்துட்டு போறான் சஃபீர். சரி வராய் சரியா விலங்குல எல்லாத்தையும் ஆக்க வராங்க. போறதெல்லாம் குரங்கு கொடுத்துடாம நம்மளுக்கு வச்சுக்கோங்க. சாப்பாடெல்லாம் கவனம். ஏன்னா குரங்கெல்லாம் வந்து இங்க வந்து மிக்க மோசமான குரங்கு. நம்மளோட ஒரு குரங்கு மாதிரி இல்ல. நம்மளோட ஒரு குரங்கு கொஞ்சம் பரவாயில்ல, டீசென்ட் ஆகிக்கும். இங்க அதெல்லாம் பார்க்காது. பசங்க வந்து ஓ எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட் தான். குரங்கெல்லாம் இதெல்லாம் எப்போ போகணும் போட்டு அடிக்க வச்சு சிறுத்தை போட்டோஸ்லாம் பேனர்ல அடிக்க வச்சுதான் பார்க்க பயங்கரமா தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சைட்ல இருந்து பட் நான் இந்த சைட்டுக்கு எங்களுக்கான குளிக்கக்கூடிய இடத்த வந்து நாங்க தேடி போறோம். பட் வாங்க பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. சஃபீர் இங்கிட்டால முன்னால போங்க. சரி வராது. நான் இதுக்கு முன்னுக்க வந்துக்கிறேன் சரியா. இதுக்கு முன்னுக்க நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த தொங்கு பாலம் அந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வைக்கல. ஆனா இந்த பாதை வந்து அப்படியே தான் இருக்கு. இந்த பாதை கூடுதலா கிட்டத்தட்ட நான் வரக்குள்ள யானைலாம் வரும். 5-6 வருஷம் இருக்கும். நாங்க வந்து தங்குறது 3 நாள் தங்குறது. இப்போ நாங்க குளிக்கிற இடத்துக்கு இடம் தேடி போய்த்துக்கிட்டோம். எந்த இடம் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்க சாப்பிடக்கூடிய எல்லா வசதியும் தேவைப்படுற மாதிரி ஒரு இடத்த இப்போ நாங்க தேடி போறோம். போறதும் பயங்கரமா தான் இருக்குது.